விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை ரத்து செய்யக்கோரி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை உடனே வாபஸ் பெறக் கோரியும், பட்ஜெட் என்ற பெயரில் ஏராளமான வரிகளை விதித்து விலைவாசி ஏற்றத்தை ஏற்படுத்தாதே, லாபம் தரும் பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை பார்ப்பதை நிறுத்தக் கூறியும், அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்திடவும், மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததுடன் ஊர்வலமாக சிறிது தூரம் சென்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு முழக்கங்கள் இட்டனர். பின்பு 75க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை பேருந்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியலில் தொமுச, CITU, AITUC, LLF உள்பட அனைத்து தொழிற்சங்க பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.